இந்த 2024 ஐபிஎல் லீக்ல நம்ம கேப்டன் டோனி ருத்ராஜ் கெய்க்வாட்டை கேப்டனாக போட்டு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பாரு. ருத்ராஜ் கெய்க்வாட் அவர் பங்குக்கு ரொம்ப நல்லாவே கேப்டன்சி பண்ணியிருப்பார். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா ருத்ராஜ் கெய்க்வாட்டோட கேப்டன்சி தான். அவர் என்ன தான் கேப்டன்சியில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவருக்கு டாஸுங்கிறது சுத்தமாக விழுகவே இல்லை. மொத்தமாக நடந்த 14 மேட்ச்சில் 10 மேட்ச்சுக்கு மேலே அவர் டாஸ் ஜெயிக்கவே இல்லை. இதனால் நம்ம டோனி அவர் லைட்டாக டீஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கேப்டன்சி தான் ரொம்ப நல்லா தான் பண்ணுறீங்க, ஆனால் கொஞ்சம் டாஸும் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னதா நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்டை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல. ஆனால் என்ன தான் டோனி டீஸ் பண்ணுற மாதிரி இதை சொல்லியிருந்தாலும் இதுலேயும் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒளிஞ்சிருக்கு. அதாவது கொஞ்சோண்டு ப்ராக்டிஸ், நிறைய கன்சிஸ்டன்சி, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நம்மளால் இந்த டாஸை கூட ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான். இந்த எக்ஸாக்ட் சினாரியோ தான் மக்களை ஷேர் மார்க்கெட்லேயும் நடக்குது. ஆனால் நம்ம மக்களோட பிரச்சனையே என்னென்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிற ட்ரேடிங் கேமில் நம்ம எத்தனை முறை டாஸ் கேட்டாலும் எனக்கு கரெக்டாக நான் கேட்குற டாஸ் தான் விழுகணும் அப்படின்னு நினைக்கிறது. அதாவது நான் ஹெட்டு கேட்டால் ஹெட்டு மட்டும்தான் விழுகணும், டெய்ல் கேட்டால் டெய்ல் மட்டும்தான் விழுகணும் அப்படின்னு நினைக்கிறது. மாறா ஹெட்டுக்கு பதிலாக டெய்லோ டெய்லுக்கு பதிலாக ஹெட்டோ விழுந்துருச்சுன்னா இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற ட்ரேடிங் கேம்லேருந்து வெளியே வந்துடும். இப்போ நீங்களே சொல்லுங்கள், உங்கள்கிட்ட எவ்வளோ தான் அக்யூரசி இருந்தாலும் உங்களால் எல்லா முறையும் எப்போ ஹெட்டு விழும் எப்போ டெய்ல் விழும் அப்படின்னு கணிக்க முடியுமா? கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டும். நம்ம எவ்வளோ தான் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபுல்லாக கைக்குள்ளே வச்சுருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த கேம் இது ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயம். அதனால் மார்க்கெட் புல்லிஷாக போக போதா பியரிஷாக போக போதா அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஆனால் கன்சிஸ்டன்சி, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நம்ம இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இதில் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயம் மூலமாக நம்ம மார்க்கெட்டில் அபரிவிதமான வளர்ச்சியை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட் உண்மையிலே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும், ஷேர் மார்க்கெட்டில் ஏன் 90% மேலான மக்கள் தோல்வியை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதையும் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபைட் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க.